செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறை விசாரணை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்களை அதாவது சூடோபெட்ரானை, தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் சத்துமாவு பாக்கெட்டுகள் மறைத்து வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு போலீசார் தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போதுதான் இந்த கடத்தல் கும்பல் மேற்கு டெல்லி கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய கிடங்குல பதுங்கி இருந்து தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று நுழைந்த போலீசார் அங்கிருந்து சென்னை சேர்ந்த முகேஷ், அது மட்டும் இல்லாமல் முஜிபூர், விழுப்புரம் பகுதியை சேர்ந்த அசோக்குமார் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவரிடமிருந்து போதைப் பொருட்கள் பயன்படும் 50 கிலோ வேதிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதனுடைய சர்வதேச மதிப்பு 2000 கோடி ரூபாய் இருந்து தெரிய வந்திருக்கிறது. கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் அது மட்டும் இல்லாம தொழிலதிபருமான ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருந்தார். தொடர்ந்து இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக இந்த வழக்கை இடி கையில் எடுத்தது. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இவரிடம் விசாரணை செய்யப்பட்டு வந்தது. இவர் கைது செய்யப்பட்டு, அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு இடி இந்த வழக்கை கையில் எடுத்தது. அவர்களும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அது மட்டும் இல்லாம கடந்த சில தினங்களுக்கு முன்பு இடி அதிகாரிகள், அதாவது நேரில் சென்ற அவர் சிறையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரில் சென்று 3 நாள் தொடர்ந்து இவரிடம் விசாரணை. அதன் பிறகுதான் விசாரணை நடத்திய பின்புதான் அவருடைய மனைவியிடம் தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 8, 9, 10 தேதிகள்ல ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரிலே சென்று விசாரணை நடத்தினார்கள். அது மட்டும் இல்லாம அந்த விசாரணை நடந்த பின்பு அவர் கொடுத்த வாக்குமூலின் அடிப்படையில தற்போது ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி அமீனாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் வைத்து, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் கொடுத்த வாக்குமூலமும் இவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் இரண்டும் ஒன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பதற்காக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்குடைய மனைவி என்னென்ன தகவல்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்குடைய மனைவிக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா அப்படின்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இடி அலுவலகத்தில், அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் வைத்து அமீனாவிடம் விசாரணை செய்து வருகிறார்கள். முறையாக சம்மன் அனுப்பி அவரிடம், அதாவது ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமீனாவிடம் விசாரணை செய்து வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக் நிறைய அவர் கொடுத்த வாக்குமூலங்கள்ல நிறைய பேர் அவர் சொல்லியிருக்கிறாரு. அத்தனை பேரிடம் விசாரணையானது நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரை முக்கியமாக இந்த கடத்தலுக்கு பயன்படுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார். அவர்களுடைய பேர் யார் பேர்லாம் சொல்லியிருக்காரோ அவர்களுக்கும் முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.